ஹலோ வணக்கம். இந்த வீடியோ யாருக்கானதுன்னு பார்த்தோம்னா நம்ம மார்வல் ஃபேன்ஸுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ ரீசெண்டாக டெட்பூல் அண்ட் வொல்வரின் படம் வந்து ரிலீஸ் ஆகி குளோபலாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு வித் ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன்ஸோட. கிட்டத்தட்ட இந்த படம் தான் இது வரைக்கும் R-rated ஃபிலிம்ஸ்லேயே வந்து அதிகமாக கலெக்ட் பண்ண ஒரு ஹையஸ்ட் மூவியாக இருக்குது. கூடிய சீக்கிரமே $1 million கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய ரெக்கார்ட் கிரியேட் பண்ண போகுது. இப்போ இதுதான் மேட்டர்னு பார்த்தோம்னா இது மேட்டர் கிடையாது. இப்போ SDCC ஈவெண்ட், அதாவது சாண்டியாகோ காமிக் கான் ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஈவெண்ட்டில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த காமிக் சம்மந்தமான லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷன், அப்புறம் காமிக்கை பேஸ் பண்ணி ஏதாவது டிவி சீரிஸ் அப்புறம் மூவிஸ் ஏதாவது வருதுன்னா இங்கே தான் அனௌன்ஸ் பண்ணி நிறைய அப்டேட்ஸ் விடுவாங்க. இல்லை DC, மார்வல் அப்படின்ட்டு நிறைய இன்னும் என்னென்ன காமிக்லாம் இருக்குது, என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்கோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்டேட்ஸ்லாம் வந்து வருஷம் நம்ம பார்ப்போம். இப்போ இந்தியாவில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பிரம்மாண்ட படமான கல்கி படத்துக்கான நம்ம ஆண்டவர் அதில் நடிக்கிறாரு அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட்டையும் வந்து காமிக் கான் ஈவெண்ட்டில் தான் வந்து ரிவீல் பண்ணாங்க அந்த படத்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில். இப்போ மார்வல் ஸ்டுடியோஸ் வந்து நிறைய புது அப்டேட்ஸ் கொடுத்து விட்டுருக்காங்க. அதில் முதல்ல மார்வலில் அடுத்த ஃபேஸ்க்கான பிக்கஸ்ட் வில்லன், அதாவது நம்ம தானோஸ் பார்த்துப்போம்ல, அவர் வந்து எப்படி ஒரு பெரிய வில்லனோ அந்த மாதிரி ஒரு புது வில்லன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அந்த வில்லன் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் டூம். இந்த டாக்டர் டூம்ங்கிற கேரக்டர் யார் ப்ளே பண்ண போகிறாங்கிறத பார்த்தோம்னா நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர். The one person who could play Victor Von Doom. இந்த ராபர்ட் டவுனி ஜூனியருக்கு வந்து பெரிய அடையாளம்னு பார்த்தோம்னா அயன்மேன்ங்கிற கேரக்டர் தான். இவர் அந்த அயன்மேன் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணி அவர் வந்து இந்த யூனிவர்ஸ்க்காக அவரை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு எண்டு இருந்துச்சு. அந்த எண்டு வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து சோகமடைய வச்சுச்சு. அதுக்கப்புறம் அவர் திரும்ப வரமாட்டாரா MCUக்கு அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீண்ட வருட காத்திருப்புக்கு பிறகு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதாவது ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து இந்த டாக்டர் டூம்ங்கிற கேரக்டர் வந்து பண்ண போறாரு. இப்போ யார் இந்த டாக்டர் டூம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த டாக்டர் டூம்ங்கிற கேரக்டர் வந்து 1962ல த ஃபேண்டாஸ்டிக் 4 அப்படிங்கிற காமிக்ல முறையா விக்டர் வான் டூம் அப்படின்னு அறிமுகப்படுத்தப்படுது. இந்த விக்டர் வான் டூம் வந்து எங்க இருக்காருன்னு பார்த்தோம்னா, ஃபிக்ஷனல் யூரோப்பியன் கண்ட்ரி, அதாவது DCல பார்த்துருப்போம் காத்தம்னு ஒரு சிட்டி வந்து கற்பனையா வச்சிருப்பாங்க ஃபிக்ஷனலா, அந்த மாதிரி லாட்வெரியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில அவர் இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்போ இந்த விக்டர் வான் டூம்க்கு வந்து ஒரு காட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அதாவது தன்னை ஒரு கடவுள் மாதிரி காட்டிக்கிறாரு, தன்னை எல்லாரும் ஒரு கடவுள் மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. இவரோட கேரக்டரைசேஷன் பார்த்தோம்னா, இவர் வந்து ஒரு ஜீனியஸ் சயின்டிஸ்ட், பிரில்லியண்டான ஒரு இன்டெலிஜென்டான, ஈவன் டோனி ஸ்டார்க்கே வந்து தோக்கடிக்கக்கூடிய அளவு ஒரு இன்டெலிஜென்ட் உள்ள ஒரு கேரக்டர் தான் இவர். இந்த டாக்டர் டூம் வந்து அவரோட ஃபேஸை கவர் பண்றதுக்காக ஒரு அயன் மாஸ்க் போட்டுப்பாரு எப்பவும். அந்த அயன் மாஸ்க் எதுக்காக போட்டிருக்காரு அப்படின்னு நிறைய ரீசன்ஸ் வந்து நிறைய காமிக்ல சொல்லப்படுது. அதில் பரவாயில்ல எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரீசன்ஸ் என்னங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா, அவர் வந்து அவர் படிச்சுட்டு இருக்கும்போது ஏர்லி லைஃப்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கனெக்ட் பண்றாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இறந்து போன அவங்க அம்மா வந்து ஒரு சார்சரர், அதாவது ஒரு மெஜிஷியன், அவங்களை கான்டாக்ட் பண்றதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இவர் கண்டக்ட் பண்றாரு. அப்போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகி எக்ஸ்ப்ளோஷன் ஆகி அந்த தீக்காயம் பட்டு இவருக்கு வந்து அந்த ஸ்கார் வந்துருது. அதை மறைக்கிறதுக்கு இவர் அந்த மாஸ்க் போட்டதாகவும், அப்புறம் வந்து அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல வந்தது வந்து ஒரு சின்ன ஸ்கார் தான், ஆனா இவர் வந்து மிரரை பார்க்கும் போதெல்லாம் இவருக்கு அந்த இம்பர்ஃபெக்ஷன், நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து ஃபெயில் ஆயிட்டோம், அதனால வந்து அவரோட ப்ரைட் அண்ட் ஈகோ வந்து அவரை ஹர்ட் பண்ணுது. அந்த சின்ன இம்பர்ஃபெக்ஷன் அப்புறம் அந்த ஃபெயிலியர் கூட அவரால் டாலரேட் பண்ணிக்க முடியல, அதனால அந்த மாஸ்க்கை போடுறதாகவும். அப்புறம் இன்னொரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து எக்ஸ்பெல் பண்ணதுக்கப்புறம், டிஸ்மிஸ் ஆனதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வந்து நிறைய பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. அப்போ வந்து இவர் வந்து டிபேட்டன் மாங்ஸ், அதாவது திபெத்தில் உள்ள துறவிகளை வந்து சந்திக்கிறாரு. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இவருக்கான ஒரு ஆர்மரையும் அப்புறம் அந்த அயன் மாஸ்கையும் உருவாக்க வைக்கிறாரு. அப்புறம் ஒரு பொறுமையே இல்லாம அந்த மாஸ்க் வந்து சீக்கிரம் போட்டாகணும் அப்படிங்கறதுனால அந்த அயன் மாஸ்க் வந்து ரெட் ஹாட்டா, அதாவது சூடா இருக்கும் போதே வந்து அதை எடுத்து தன்னோட முகத்துல மாட்டிக்கிறாரு. ஸோ அந்த அயன் வந்து அவரோட மூஞ்சியை வந்து பர்ன் பண்ணி ஒரு மாதிரி சிதைச்சு விட்டுருது. இதெல்லாம் மறைக்கிறது தான் வந்து அவர் அயன் மாஸ்க் போட்டதாகவும் வந்து நிறைய ரீசன் சொல்லப்படுது. இப்போ டாக்டர் டூம் வந்து அயன் மாஸ்க் போட்டதுக்கான ரீசனா இதெல்லாம் வந்து சொல்ல போறாங்களா, இல்ல படத்துல வந்து வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்குமாங்கிறது நம்ம தெரியல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்படிதான் வந்து மிஸ்டீரியோவுக்கும் பண்ணாங்க. ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம்ல மிஸ்டீரியோ அப்படிங்கிற ஒருத்தன் வந்து அவனுக்கு வந்து சூப்பர் பவர்ஸ் எதுவுமே இருக்காது. அவன் வந்து இந்த டோனி ஸ்டார்க்கோட டெக்னாலஜியான நிறைய ட்ரோன்ஸை வச்சு இல்யூஷன் கிரியேட் பண்ணி அப்படிதான் வந்து வில்லனிசம் பண்ணுவான். அவனோட கேரக்டர் காமிக்லேயோ இல்லை மற்ற ஷோஸ்லேயே பார்க்கும்போது அவனுக்கு வந்து சூப்பர் பவர்ஸ் இருக்கும். அவன் வந்து மேஜிக்கலாக அதை பண்ணுவான். அதை வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக மூவிஸில் கொஞ்சம் மாற்றிருப்பாங்க. அந்த மாதிரியே இந்த டாக்டர் டூமுக்கும் வந்து வேற ஒரு ரீசன் சொல்ல போகிறாங்கன்னு தெரில. இப்போ எல்லா வில்லன்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், ஏதாவது பண்ணணும், உலகத்தை கைப்பற்றணும், பவர் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த டாக்டர் டூமுக்கும் நிறைய மோட்டிவேஷன் இருக்கு, டிசைர்ஸ் இருக்கு. அதாவது அவருக்கு வந்து பவர், அதிகாரம், கண்ட்ரோல் எல்லாமே வந்து அவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறவர்.
அவர் பண்ணுறதுல அவர் பெஸ்ட்டாக இருக்கணுங்கிறத வந்து நிறைய பேர் வந்து அக்னாலேஜ் பண்ணுங்கிற விரும்புகிற ஒரு கேரக்டர். இப்போ இந்த கேரக்டர் தான் வந்து நம்ம ராபர்ட் டவுனி வந்து ப்ளே பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி ராபர்ட் டவுனி வந்து MCUவில் ஒரு பெரிய ஹீரோவாக ப்ளே பண்ணுறாரு. இனிமேல் வந்து பெரிய வில்லனாக ப்ளே பண்ண போகிறாரு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. இது வந்து சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி பேசப்படுது. இவர் வந்து டோனி ஸ்டார்க்கு தான், அதாவது வேற ஒரு வேரியண்ட், அதாவது வேற ஒரு யூனிவர்ஸில் இருக்கிற வேற ஒரு அயன்மேன் வேரியண்ட் தான் வந்து இந்த டாக்டர் டூமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வெர்ஷனும் வந்து காமிக்கில் வந்து இருக்கு. இப்போ நீங்கள் மார்வலோட அதிதீவிர ரசிகராக இருந்தால் இந்த டாக்டர் டூம் அப்படிங்கிற கேரக்டர் வந்து நீங்கள் நிறைய டிவி ஷோஸில், கார்ட்டூன்ஸில், இந்த டிஸ்டிங்ஸ் எல்லாம் போடுவாங்கள்ல, அல்டிமேட் ஸ்பைடர்மேன் அந்த ஷோவில், அப்புறம் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஃப்ரான்ச்சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம் தான் வில்லனாக இருப்பார். இந்த மாதிரி டிவி ஷோஸ் அப்புறம் வந்து மூவிஸில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ப்ரீவியஸாக கேங் த கான்கரர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து தானோஸுக்கு அப்புறம் பெரிய வில்லனாக வந்து MCUவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த கேரக்டர் யார் ப்ளே பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா ஜானதன் மேஜர்ஸ். Worlds I've conquered. How many Avengers I've killed. And you think you can beat me? I am king! இவர் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. பட் இவர் வந்து ஒரு கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்வல் வந்து அவரை ஃபயர் பண்ணுறாங்க. எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா இந்த கேரக்டர் வந்து யாரையாவது வேற ஒரு கேஸ்ட்டை போட்டு ரிப்ளேஸ் பண்ணி இவருக்கு பதில் இவர் அப்படின்னு போட்டு அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா MCU வந்து மார்வல் வந்து இதுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணியிருக்காங்க. த இன்கிரெடிபிள் ஹல்க்ல வந்து எட்வர்ட் நார்டன் வந்து ஹல்கா ப்ரூஸ் பேனரா நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த படத்துல இருந்து விலகினதுக்கு அப்புறம் ஹல்காவும் ப்ரூஸ் பேனர்ஸாவும் யார் நடிச்சிருந்தான்னு பார்த்தோம்னா நம்ம மார்க் ரஃபலோ நடிச்சிருந்தாரு. I'm always angry. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இருக்க போது நினச்சிட்டு இருக்கையில டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, டாக்டர் டூம்ங்கிற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி 2 அவெஞ்சர்ஸ் ஃபில்மை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே 1, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் 1. இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு பதிலாக முன்னாடி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கிறத பார்த்தோம்னா அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி. இந்த கேங்கை மையப்படுத்தி வர்ற ஒரு பெரிய அவெஞ்சர் ஈவெண்ட் ஃபில்ம் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து இந்த மாதிரி ஆனதுனால அவங்க வந்து அந்த பிளான்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டு இப்போ புது வில்லனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை நோக்கி போக போகிறாங்க. ஸோ இந்த கேங்கிற கேரக்டர் வந்து இனிமேல் வருமா என்ன ஏதுங்கிறதெல்லாம் பற்றி இன்னும் சொல்லலை. அதை என்ன பண்ண போகிறாங்கிறதும் வந்து ரிவீல் பண்ணல. மேபி ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போ இந்த 2 அவெஞ்சர்ஸ் ஃபில்மையும் யார் டைரக்ட் பண்ண போகிறாங்கிற பார்த்தோம்னா ரூசோ பிரதர்ஸ். இவங்க தான் கேப்டன் அமெரிக்காவில் சில பாகங்களையும் உலக புகழ் பெற்ற இன்ஃபினிட்டி வார் அண்ட் எண்ட் கேமை வந்து டைரக்ட் பண்ணவங்க. இப்போ இவங்க வந்து இந்த அவெஞ்சர்ஸ் ஃபில்மை டைரக்ட் பண்ண போகிறாங்கிறது வந்து ஃபேன்ஸுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. மொத்தத்தில் ராபர்ட் டவுனி வந்து திரும்ப பார்க்குறதுலையும் ரூசோ பிரதர்ஸ் வந்து திரும்ப அவெஞ்சர்ஸ் படங்களை டைரக்ட் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் ஆனதையும் வந்து ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த மீன் டைமில் DC ஸ்டுடியோஸ் அவங்களும் வந்து அவங்களுக்கான புது லோகோ வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க காமிக்கான் ஈவெண்ட்டில். இப்போ இந்த DC ஸ்டுடியோஸ் எப்படி வந்துச்சு, முன்னாடி இருந்த DC என்டர்டெயின்மெண்ட் யூனிவர்ஸ் என்னாச்சுங்கிறதையும் பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.